என்ன எவ்வளவு நடவு நடுறாங்க, எவ்வளவு அறுவடை வரும், எவ்வளவு மகசூல் வரப்போகுது, வர்ற மகசூலை எப்படி கொள்முதல் பண்ணணுங்கிற ஃபிகர் கொடுக்குறவன் கேரளாவில் வந்து வேளாண் துறை தான் கொடுக்கும். இங்கே நீங்கள் கேட்டீங்கன்னா செய்யலாம்னு நினைக்கிறான். இப்போ வெள்ளம் மீன் முறையில் ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு நிலத்தை விவசாயிகள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு கட்டமைப்பு வேணும். கட்டமைப்பு கரெக்டாக செயல்படணும். தமிழ்நாடு அரசாங்கம் திருவள்ளூர் மாவட்டத்தில் கும்மிடிப்பூண்டி சிப்காட் அமைக்கிறோம் என்கிற பெயரில் விளைநிலங்கள் விவசாயிகளுடைய ஒப்புதல் இல்லாமல், விவசாயிகளுக்கே தெரியாமல் அந்த நிலங்கள் விவசாயிகளிடத்திலிருந்து அபகரிக்கப்பட்டு பட்டா மாறுதல் சிப்காட் என்கிற பெயரில் செய்யப்பட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது மிகப்பெரிய துரோகமாகும். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி திட்டமிட்டு தமிழ்நாடு அரசு நில ஒருங்கிணைப்பு சட்டம் 2024 என்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து கும்மிடிப்பூண்டி சிப்காட் அமைப்பதற்கு விவசாயிகளுக்கே தெரியாமல் அவருடைய விளைநிலங்கள் சிப்காட்டிற்கு பட்டா மாறுதல் செய்யப்பட்டிருப்பதாக வந்திருக்கிற செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. இதனை உடனடியாக தமிழ்நாடு முதலமைச்சர் தடுத்து நிறுத்த வேண்டும். இங்கே இருக்கிற விளைநிலங்கள் முழுமையும் காட்டுப்பள்ளி துறைமுகம் என்கிற பெயரால், தொழில் விரிவாக்கம் என்கிற பெயரால் நிலங்களை அபகரிப்பதற்கு தமிழ்நாடு அரசு மறைமுகமாக துணை போகிறதோ என்று அஞ்ச தோன்றுகிறது. பாசன வடிகால் கட்டமைப்புகள் சீரழிக்கப்படுகிறது. பல இடங்களில் பாசன வடிகால்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு விளைநிலங்கள் சிறு மழை பெய்தால் கூட பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அழியக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்த திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, ஊத்துக்கோட்டை போன்ற தாலுகாக்களில் பாசன வடிகால்களை மறுசீரமைப்பு செய்வதற்கும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடங்களில் பாதிப்பு இல்லாத வகையில் அதை சீரமைப்பதற்கும் தமிழ்நாடு அரசு நீர்ப்பாசனத்துறை மூலமாக விரைந்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என நாங்கள் வலியுறுத்துவதோடு, தமிழ்நாடு அரசு நில ஒருங்கிணைப்பு சட்டம் 2024 திரும்ப பெறுகிற வரையிலும் நாங்கள் போராட்டத்தை தீவிரப்படுத்த இருக்கிறோம். கிராமங்கள் தோறும் இந்த சட்டத்திற்கு எதிராக தமிழ்நாடு அரசின் இந்த விவசாயிகள் விரோத கொள்கைக்கு எதிராக தீவிரமான போராட்டத்தை கட்டமைக்க இருக்கிறோம். எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த சட்டத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். தொடர்ந்து மழையால் பாதிக்கப்பட்டிருக்கிற விளைநிலங்களை அதிகாரிகள் குழு பார்வையிட்டு பாதிப்புக்கு ஏற்ப இழப்பீடு பெற்றுத்தர வேண்டும், நிவாரணம் வழங்க வேண்டும். அதேபோல காப்பீடு செய்த விவசாயிகளுக்கும் உரிய இழப்பீட்டை, மகசூல் இழப்பை கணக்கில் கொண்டு வெளிப்படைத்தன்மையோடு ஆய்வுகள் மேற்கொண்டு அறுவடை ஆய்வுகள் செய்யப்பட்டு